மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. சனாதனம் குறித்த சர்ச்சை பேச்சிற்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்கை ஒரே வழக்காக தொகுத்து விசாரிக்க வேண்டும் என கோரி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி பல்வேறு மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்ற ஆண்டு சென்னையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்திய சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய அமைச்சர் உதயநிதி, மலேரியா, டெங்கு, கொரோனா போன்ற நோய்களை ஒழிப்பதை போல் சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். உதயநிதியின் இந்த கருத்து நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. உதயநிதியின் பேச்சிற்கு எதிராக பல்வேறு மாநில நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் தொடரப்பட்ட வழக்குகளை தொகுத்து ஒரே இடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று உதயநிதி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. முந்தைய விசாரணையின் பொழுது அரசமைப்பின் பிரிவு 32 கீழ் உதயநிதி மனு தாக்கல் செய்ததற்கு ஆட்சேபனை தெரிவித்த நீதிபதிகள் இந்திய குற்றவியல் சட்டப்பிரிவு 406 கீழ் மனு தாக்கல் செய்யும்படி அறிவுறுத்தியிருந்தனர். இதன்படி உதயநிதி தரப்பில் திருத்தம் செய்யப்பட்ட மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுவை ஏற்ற நீதிபதிகள் உதயநிதியின் கோரிக்கை குறித்து பதிலளிக்கும்படி மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் மற்றும் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டனர்.